ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து திருநெல்வேலியில் உள்ள ஹனித் சிட்ரான் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோப்பை எஸ்யூவியை லான்ச் பண்ணியிருந்தாங்க சிட்ரான். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட், இன்னொன்று வந்து டர்போ பெட்ரோல், இன்னொன்று டர்போ பெட்ரோல் வித் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். இந்த மூணுலேயுமே என்ன செட்டப் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, நார்மல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 பிரேக் ஹார்ஸ் பவர், அஸ் வெல் அஸ் வந்து 115 நியூட்டன் டார்க் ஜெனரேட் பண்ணுது. டர்போ பெட்ரோல் மேனுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 bhp அஸ் வெல் அஸ் வந்து 190 Nm ஆஃப் டார்க் ஜெனரேட் பண்ணுது. அந்த டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 bhp அஸ் வெல் அஸ் வந்து 205 mm 209 Nm டார்க் ஜெனரேட் பண்ணுது. இதில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15-20 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஒரு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், 447 லிட்டர்ஸ் கிளாஸ் லீடிங் பூட் ஸ்பேஸ், 4.35 மீட்டர்ஸ் லென்த்து. அது போக வந்து பேஸ் மாடல் வந்து 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் டாப் மாடலில் எக்ஸ்மேக்ஸில் வந்து டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த எக்ஸ்மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 360 டிகிரி கேமரா வந்து ஆக்சுவலாக கம்பெனிலே ஆஃப்டர் மார்க்கெட்டாக ஃபிட் பண்ணி தராங்க எக்ஸ்ட்ராவாக ஆக்சசரிஸில். ஆக்சுவலாக இந்த காரில் வந்து அது இனிமேல் தான் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நார்மல் ரிவர்ஸ் கேமரா ப்ளஸ் 360 டிகிரி கேமரா செட்டப் வந்து அவங்க இது பண்ணி தருவாங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து 10.2 inch டச் ஸ்க்ரீன் ஆடியோ, ப்ளஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் கிளஸ்டர் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது. இந்த காரை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசால்ட்டில் வந்து ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஏர்டைனமிக்கான ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. பதில் இதில் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் அந்த மாதிரி அந்த செட்டப்ஸ்லாம் இல்லை. இதோட பேனட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டால், வைட் அண்ட் அக்ரெசிவான பேனட்டாக இருக்குது. அதில் ஷார்ப் லைன்ஸோடு இருக்குது. பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அந்த கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின் LED DRLs கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்படியே கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிளஸ்டரில் LED ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்பில் சிட்ரான் லோகோ அழகாக கொடுத்துருக்காங்க க்ரோமில். அது பக்கத்தில் 2 க்ரோம் ஸ்ட்ரைப் ரன் ஆகுது. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. ப்ளஸ் லோட் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பர் ஃப்ரண்ட் பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ஃபாக் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான ஏர் டேம்பும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கிட் பிளேட்டும் பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டேஜ் காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் அவுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த காரோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நல்ல அக்ரெசிவாகவும் போல்டாகவும் கொடுத்துருக்காங்க. இதோட டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 205/60 or 1/6 கொடுத்துருக்காங்க டைமண்ட் கட் அலாய் வீல்ஸில். ஃப்ரண்ட் வீல்ஸ் வந்து டிஸ்க்லேயுமே, ரியர் வீல் வந்து ட்ரம் பிரேக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. அந்த டியூல் டோன் அலாய் வீல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனில் வந்து இந்த அப்டேட் 2026 அப்டேட்டில் வந்து நல்ல சூப்பரான ஒரு அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட அந்த சைட் கிளாடிங்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். பம்பர் கார்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பர் கிளாடிங் இருக்குது. வீல் ஆர்ச் கிளாடிங், சரௌண்ட் த பாடி கிளாடிங், அது போக ரியர் வீல் ஆர்ச் கிளாடிங் அண்ட் ரியர் பம்பர் கிளாடிங்குமே அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சைட் பாடி பீடிங்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸ் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. 360 கேமரா ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோல்டபுள் ஓவர்வியம்ஸ் பிளாக் அவுட்ஸ் க்ளாசி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. ப்ளஸ் வந்து ஏபிள் வந்து மேட் பிளாக் ஃபினிஷ், பி பில்லரும் மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. சி பில்லரும் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன ஆரஞ்சு ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டர்போ வேரியண்ட்னால அந்த ஆரஞ்சு ஸ்ட்ரைப் அந்த ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது, ரெட் ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க. மொத்தம் சைட் ப்ரொஃபைல் வந்து அவ்வளோ அக்ரெசிவாக இருக்குங்க. கோப்பை எஸ்யூவி பாருங்கள், அந்த லோவர் ரூஃப் பாருங்கள், ரியரில் வந்து அந்த ரூஃப் வந்து லோவர் ஆகுது. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த கோப்பை எஸ்யூவி. இதில் வந்து எந்த வேரியண்ட்டுமே உங்களுக்கு வந்து சன்ரூஃப் கிடையாது. பட் இது நார்மல் பாடி கலரில் தான் இருக்குது. டியூல் டோன் கலர்ஸும் இருக்குது. இது வந்து நார்மல் சிங்கிள் டோன் கலர்னால பாடி கலரில் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ரியரில் ஒரு சூப்பரான பிளாக் அவுட் ஷார்க் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. பட் ரூஃப் வந்து க்ரூட் ரூஃபாக தான் இருக்குது. இது நல்லா பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஒரு ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஸ்க்ரீனில் டிஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே உங்களுக்கு ரியர் வாஷ் வைப்பர் வராது. நார்மல் ஒரு ஹாலஜன் டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் டைப் எல்லாமே நார்மலாக கொடுத்துருக்காங்க. பூட் லிட்டில் சிட்ரான் லோகோ அண்ட் சிட்ரான் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. பசால்ட் எக்ஸ் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. ப்ளஸ் வந்து அந்த டர்போ வேரியண்ட்னால அந்த டர்போக்குள்ளே அந்த பேட்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லோட் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பர். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து இதில் ஆஃப்டர் 360 கேமராவோட சேர்த்து இதில் ஆஃப்டர் மார்க்கெட் தான் மொத்தம் வந்து பாருங்கள். கேமராக்குள்ள ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் கேமரா வந்து எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் தான் அவங்க ஃபிட் பண்ணி தராங்க கம்பெனிலேருந்தே. காரோட பாக்ஸ்லேயே வந்துடும். லோட் போர்ஷன் ஆஃப் ரியர் பம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன் எஃபெக்ட்டில் இருக்குது. பாடி கலர் அண்ட் பிளாக்ல இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து
ரிஃப்ளெக்டர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் லோவரில் தான் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. 4 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அந்த ஸ்கிட் பிளேட்டுக்கு கீழே பாருங்கள் ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது பாருங்கள். தெரியுது எங்கே கொண்டு ரிஃப்ளெக்டர் வச்சுருக்காங்க இப்போ தெரியுதா உங்களுக்கு? அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அண்டர் சேசிஸ் வந்து ஒரு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்டர் சேசிஸ் காம்பராக மேற்கனவே சொன்ன மாதிரி நல்லா பிளாக் அவுட்டில் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இதோட எக்ஸ்டீரியர் லுக் எல்லாமே சூப்பர் அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வெட் ஓப்பனிங்காக இருக்குது. 6 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் பேனல்லையுமே ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ம் ரெஸ்ட்டு, அந்த டோர் பேனல் லெவல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் டேங்கி ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. டோர் ஹேண்ட்ஸ்லாம் க்ரோமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது போக பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட், லம்பார் சப்போர்ட், இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ்லாம் கொடுத்து நல்ல ப்ரீமியம் ஃபீச்சர் பேக்டு இதாக கொடுத்துருக்காங்க. இது வென்டிலேட்டர் சீட் பட்டனுமே அங்கேயே கொடுத்துருக்காங்க. சைட்லேயே ஃப்ரண்ட் ரெண்டுமே வென்டிலேட்டர் சீட்ஸாக இருக்குது. பட் பவர் சீட்ஸால் ஃப்ரண்ட் கேபின் லைட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. மேனுவல் டிமிங், ஆட்டோ டிமிங் IRVM 10.2 inch டச் ஸ்க்ரீன் ஆடியோ ப்ளஸ் இன்னொரு 10.2 inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் வித் லெதர் ரேப் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து உங்களுக்கு வந்து அந்த டேஷ்போர்ட்லேயுமே நிறைய டேங்கி ஆரஞ்ச் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் தாங்க இருக்குது. இப்போ ரியர் டோர்ஸ் அது பாருங்கன்னா அதுவும் நல்ல வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ், பேசஞ்சருக்கு ஒரு சூப்பரான ஆர்ம் ரெஸ்ட் பாருங்கள். அதில் நான் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க சைடில். ப்ளஸ் பாருங்கள் இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் இன் கிளாஸாக இங்கே பாருங்கள் அண்டர் தை சப்போர்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பட்டன் வச்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு லெக் ரூம், ஹெட் ரூம், அண்டர் தை சப்போர்ட், 2 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ், சென்டர் ஆர்ம் ரெஸ்ட் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லெதரைட் சீட் அப்போல்ஸ்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. சீட்ஸை பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ், சி பில்லரில் ஏர் பேக், பி பில்லரில் ஏர் பேக் எல்லாம் பாருங்கள். சி பில்லரில் ஏர் பேக், அது போக பி பில்லரில் ஏர் பேக் எல்லாமே 6 ஏர் பேக் வேரியன்ஸ்னால எல்லா பக்கமும் காரை சுற்றி சரௌண்ட் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ், ஆட்டோ டிமிங் IRVM 10.2 inch டச் வித் GPS நேவிகேஷன், வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், லெதர் ராப்ட் கியர் நாப் ப்ளஸ் வந்து டிரைவர் சீட் ஆர்ம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ், அதில் ரியர் ஏசி வென்ட்ஸ், சார்ஜிங் போர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் வைடான லெக் ரூமும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ இந்த காரோட டேஷ்போர்ட் பற்றி பார்க்கலாம். டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் டேங்கி ஆரஞ்ச் சான்ஸே இல்லைங்க. அந்தளவுக்கு ப்ரீமியமான ஒரு அட்டாச்மெண்ட்டாக அந்த ஃபஸ்ட்டு இந்த கார் லான்ச் ஆகி ஃபஸ்ட் 1 இயர்க்கு அப்புறமே அந்த 26 மாடலில் இந்த அளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த காரோட சென்டர் கன்சோல்லேருந்து வருவோம். டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. அது கீழே அப்படியே இந்த 10.2 inch டச்சினோட வித் 6 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வயர்லெஸில் இருக்குது. சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அது கீழே பார்த்தீங்கன்னா டாகல் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு கப் ஹோல்டர்ஸ், அதிலே உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் ஆர்ம்ரெஸ்ட், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த ஆர்ம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு லெதர் ஸ்டிச்சிங்கில். அதுவும் அட்ஜஸ்டபுளாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்குது. இன்டீரியர்ஸ்லாம் அதாவது ஒரு ஃப்ரெஞ்ச் கார் மேக்கர் வந்து ஒரு சங்கியான டிசைனில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு 10.2 inch TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி இது ஆன்டி தெஃப்ட் அலாம், இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது மேனுவல் வேரியண்ட்னால உங்களுக்கு வந்து பெடல் ஷிஃப்டர்ஸ் கிடையாது. பட் ஒரு ஃப்ளாட் பாட்டம் லெதர் ராப் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதில் ஆடியோ கண்ட்ரோல், ப்ளூடூத் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியம் ஃபீச்சர் பேக்டாக எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். பூட் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அதில் உங்களுக்கு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் ரீடிங் 470 liters பூட் ஸ்பேஸுங்க. பார்சல் ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. தனியாக கேபின் லைட்டாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்குவோம். யாஸ் கேபின் லைட்டும் இருக்குது பூட்டில். சான்ஸே இல்லைங்க. எல்லா ஃபீச்சர்ஸுமே இனஃபான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. பூட்டில் அந்த ட்ரே கீழே அவங்க ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்குவோம். பாருங்கள், அந்த ட்ரே கீழே வந்து டூல் கிட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பேர் வீலும் இருக்குது. அப்போ காஸ்ட் கட்டிங் அவங்க ரொம்ப பண்ணல. ஸோ செம்ம ப்ரீமியமான காருங்க. ஸ்பேர் வீல் டூல் கிட்டோட இருக்குது. பேஸ் மாடல் வந்து 6 ஏர் பேக்ஸ், ABS, CVD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ப்ரைஸ் வந்து 15.2 lakhs இருக்குது. இந்த கார் பிடிச்சிருந்துச்சு அவங்க என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.